வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ரைட்டுங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக நம்ம போட்டு இந்த வீடியோஸ் அப்படின்னு பார்க்கும்போது அதில் ப்ராடக்ட் வீடியோ அப்படின்னா பிக்சல் 9a அப்படிங்கிறத நம்ம கன்சிடர் பண்ண முடியும். ஏன்னா நிறைய பேருக்கு ஐடியா இருக்குது, பேசாமல் 9a வாங்கலாமா, இதுக்கு முன்னாடி நான் 4aல இருக்கேன், நான் 9a வாங்கலாமா, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் கமெண்ட் செக்ஷனில் பார்க்க முடியுது. ஸோ ஃபஸ்ட்டு 4aலேருந்து 9a கண்டிப்பாக பயங்கரமான அப்கிரேடு தான், ட்ரை பண்ணலாம். ஆனால் 4aலேருந்து இதுக்கு வரும்போது என்ன மிஸ் பண்ணுவீங்கிறத திரும்ப ஒரு தடவை சொல்கிறேன். 1 3.5mm ஜாக் இருக்காது. 2 ஸ்னாப்டிராகனோட ஐஎஸ்பி வேறு மாதிரி வேலை செஞ்சிருக்கும். அண்ட் டென்சார் கம்ப்ளீட்டாக வேறு ஒரு அல்காரிதமில் ஒர்க் ஆகும். சொல்லப்போனால் டென்சாரில் ஃபோட்டோஸ் இதெல்லாமே நல்லா இருந்தாலும் கூட சிலருக்கு என்ன தோணுது அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நான் ஸ்னாப்டிராகன் பேஸ்டு ஃபோன் யூஸ் பண்ணேன், பிக்சல் 3 யூஸ் பண்ணேன், 3XL யூஸ் பண்ணேன், அப்புறம் 3a சீரிஸ் யூஸ் பண்ணுறேன், இல்லாட்டி 4a யூஸ் பண்ணுறேன் அப்படின்னும் போது அவங்க எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு அதில் இருக்கக்கூடிய கான்ட்ராஸ்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு, அந்த அவுட்புட் கலர்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு அது மிஸ் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லப்போனால் 9aல எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ் கூட எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 9 Pro சீரிஸ் கம்பேர் பண்ணும்போது 9a கொஞ்சம் மியூட்டடாக எடுக்கிற மாதிரி தான் இருக்குது. எடுத்த ஃபோட்டோ கொஞ்சம் எடிட் பண்ண மட்டும் தான் நச்சுன்னு இருக்குது. ரைட்டா? ஸோ அது இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். ஸோ ஆக மொத்தம் 4aலேருந்து இதுக்கு வரும்போது உங்களுக்கு ஃபோன் ஓரளவுக்கு ஓகேயா இருக்கும், கையில் எடுக்கிறதுக்கு அதெல்லாம் ஓகேயா இருக்கும். பட் இப்பயும் கூட 4a தான் இருக்கிறதுலே லைட் வெயிட்டாகவும் காம்பேக்டான அந்த ஃபீலை பயங்கரமாக டெலிவர் பண்ணுற ஒரு ஃபோன் தான். இருந்தாலும் இதுக்கு அப்கிரேட் ஆகும்போது நிறைய வேல்யூ ஆட் ஆகும். வீடியோகிராஃபிலாம் தரமாக இருக்கும், பர்ஃபார்மன்ஸ் செம இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். ஸோ இதெல்லாமே பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. சொல்லப்போனால் பேட்டரி லைஃபு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஏன்னா பேட்டரி பொறுத்த வரைக்கும் 5100 mAh அப்படிங்கிறது ஒரு பெரிய அப்கிரேட் தான் பிக்சல் லைனப்பில். சரி, இப்போது நம்ம ஒரு கமெண்ட்டாக போவோம். ஃபர்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா, ஸ்டார்க் 3000 அப்படிங்கிற நண்பர் என்ன கேட்டிருக்காருன்னா, கேன் ஐ அப்டேட் ஃப்ரம் 6a to 9a? டென்சார் G1லேருந்து டென்சார் G4க்கு ஆன் பேப்பராக இருக்கட்டும் இல்லை ரியல் டைமாக இருக்கட்டும் பயங்கரமான டிராஸ்டிக் டிஃப்ரென்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, டக்குன்னு எதுவுமே நம்மளால் சொல்லவே முடியாது. ஆனால் யூஸ் பண்ணும்போது சின்ன சின்ன டிஃப்ரென்ஸை நம்மளால் அங்கங்கே பார்க்க முடியும். சொல்ல போனால் இப்போ 6aல பாருங்களேன், ஹை ரெஃப்ரெஷ் ரேட் இருக்காது, பட் இதில் 120 Hz இருக்கும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் டிஃபரன்ஸ் பார்ப்பீங்க. 6a கம்பேர் பண்ணும்போது 9aல பேட்டரி லைஃப் கண்டிப்பாக ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். கேட்கலாம் நீங்கள், எப்படின்னா ப்ரோ அது 60 Hz தானே ப்ரோ, இது 120 Hz, அப்படி இருக்கும்போது 60 Hzோட 120 Hzல பேட்டரி லைஃப் நல்லா இருக்குமானா, ஓரளவுக்கு ஆப்டிமைசேஷன் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்குங்க. சொல்லப்போனால் ஹீட்டிங், அதாவது தேர்மல் அந்த ஆஸ்பெக்டில் இதுக்கு முன்னாடி இருந்த 6a 7a 8a 9a நல்லா பண்ணுது அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம சொல்ல முடியும். ஸோ இதெல்லாம் தான் ஆடட் அட்வான்டேஜ் ஆகுது. இன்னொன்று என்னென்னா, 6a கம்பேர் பண்ணும்போது ஓவரால் இந்த பாக்ஸி டிசைனாக இருக்கட்டும், இல்லாட்டி இந்த வெயிட் இந்த மாதிரியான ஆஸ்பெக்டாக இருக்கட்டும், இதுவும் உங்களுக்கு ஒரு வித்தியாசத்தை கொடுக்கும். ஸோ இதெல்லாமே ஒரு சின்ன அப்கிரேடாக ஃபீல் ஆகும். அதெல்லாம் தாண்டி பெரிய அப்கிரேடாக ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னீங்கன்னா, 6aயோட அல்காரிதம் நியர்லி அப்படியே இதில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் ரியரில் இருக்கக்கூடிய அந்த 48 மெகாபிக்சல் கேமராவால் என்ன பண்ண முடியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேக்ரோ ஃபோட்டோஸாக எடுக்க முடியுது. ஸோ நல்ல க்ளோஸாக போய் மேக்ரோ எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நல்ல குட் லைட், நல்ல லைட் கண்டிஷனில் டே டைமில் நீங்கள் மேக்ரோ எடுக்க ட்ரை பண்ணுறீங்கன்னா அதையும் நல்லா எடுக்க முடியுது. அண்ட் சிங்கிளாக யாராவது ஒரு சப்ஜெக்ட் பின்னாடி பெரிய அளவில் டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல், இது ஏன் இத்தனை விஷயங்கள் ஆட் பண்ணி சொல்கிறேன்னா, ப்ராப்பரான கான்டெக்ஸ்ட்டில் போய் சேரணுங்கிறதுக்காக தான். இப்போது பிக்சல் சீரிஸ் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய மற்ற எல்லாரையும் கம்பேர் பண்ணும்போது ஃபோட்டோகிராஃபியில் மாசான்னு கேட்டிங்கன்னா, அந்த அளவுக்கு முன்னே இப்போ பிக்சல் 2, 3 வரும்போது அவங்களுக்கு இருந்த அந்த எட்ஜ் இப்போ இருக்கா அப்படின்னா அது ரெடியூஸ் ஆகிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அதுக்கு தான் இதை ரிப்பீட்டடாக சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் இப்போ யாராவது உங்கள் ஃப்ரெண்டை ஒரு போர்ட்ரேட் ஃபோட்டோ எடுக்க போகிறீங்க, நம்ம முதல்ல நச்சுன்னு எடுத்துரும். பட் கொஞ்சம் க்ரௌடட் என்விரான்மெண்ட் இல்லாட்டி பின்னாடி நிறைய கலர்ஸ் இருக்குது, ரொம்ப வைப்ரண்டான நிறைய கலர்ஸ் இருக்குது அப்படின்னும் போது அந்த எட்ஜ் டிடெக்ஷனில் சின்ன இஷ்யூ வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ இதெல்லாமும் இந்த இடத்துல உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் பிக்சல்னாலே இப்போ ஃபோட்டோவில் இருக்கிறதுலே தரமாக இருக்கும் போல், எந்த விதமான மிஸ்டேக்கும் இருக்காதுன்னு நினச்சிட்டு நீங்கள் உள்ள வரக்கூடாது. அதேமாதிரி மியூட்டட் கலர்ஸில் தான் எடுக்குதுங்கிறதும் உங்களுக்கு தெரியணும். நீங்கள் தான் உட்காந்து எடிட் பண்ணணும் அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரியணும். எடுத்த ஃபோட்டோலாம் எப்படி ஃபீல் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சோனி ஃபோன்ஸில் எடுத்துட்டு நான் சொல்லுவேன் தெரியுமா, சோனி ஃபோனில் எடுக்கிற ஃபோட்டோ சூப்பராக இருக்கும், அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் எடிட் பண்ணி கலர்ஸ்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்க்கறதுக்கு வேறு லெவலில் இருக்கும்னு. ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா கடலில் போயிட்டு சும்மா சன்ரைஸ் ஃபோட்டோ எடுத்திருந்தேன். எடுத்த ஃபோட்டோவை அப்படியே போட்டிருந்தேன்னா எத்தனை பேருக்கு அது பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியல. பட் நான் அதை லைட்டாக ட்வீக் பண்ணிட்டு லைட்டாக கொஞ்சம் ஸ்ட்ரக்சர் பூஸ்ட் பண்ணி கொஞ்சம் கலர்ஸ் பூஸ்ட் பண்ணதுக்கப்புறமா பார்த்து எல்லாரும் டக்குன்னு என்ன நினச்சிட்டாங்க, Xiaomi 15 Ultraல எடுத்த ஃபோட்டோ நினச்சிட்டாங்க. அப்புறமா தான் அது நம்ம ஹேஷ்டேக்னு போட்டு போடுறோம் இல்லையா, அப்போ தான் உங்களுக்கு தெரியுது, ஓ பிக்சல் எடுத்தது தானா, பட் நான் Xiaomiயில் எடுத்ததுன்னு நினச்சேன். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன வேலைகள் பார்க்க வேண்டியதாக இருக்குது அடிஷ்னலாக. ரைட்டா? ஸோ மொத்தம் 6aலேருந்து 9a கண்டிப்பாக ஒரு நல்ல அப்கிரேட் தான், அது இந்த இடத்துல நான் சொல்கிறேன். ஸோ இதை தாண்டி இன்னும் மற்ற கேள்விகளுக்கும் நம்ம போவோம். ரைட்டா? ஸோ நீங்களும் நிறைய செக் பண்ணுங்கள், நிறைய ஆஸ்பெக்டில் செக் பண்ணுங்கள். உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போது G4 இருந்தாலும் கூட இதில் இருக்கக்கூடிய மாடல் G3 பேஸ்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா, இப்போது G1லேருந்து G4க்கான அந்த அப்கிரேடு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்க தான் போகுது. இன்னொன்று என்னென்னா, இந்த 8GB RAM கொடுத்தது கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி 8GB RAM அப்படிங்கிறது எப்போ அப்கிரேட் ஆனாங்க A சீரிஸ்க்குன்னு சொல்லணும்னா 7aல அப்கிரேட் ஆனாங்க. ஏன்னா 6aல உங்களுக்கு 6GB RAM தான், 6GB 128GB, 7aல 8 128, 8aல உங்களுக்கு 256 மாதிரியான ஆப்ஷன்லாம் பார்க்க முடியுது. ஆனால் 8GB RAM தான்.
அகைன் இப்பயும் பார்த்தீங்கன்னா 8GB ரேம். பட் இப்போ நம்ம ஊரில் இருக்கிறது ஒரே வேரியன்ட் தான், 256 மட்டும்தான். அது 49,999 இருக்குது. கார்டு ஆஃபர் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 47,000, அதாவது 46,999 கிடைக்கும். ஸோ இதுதாங்க மொத்தம் இப்போதைக்கு இருக்கக்கூடிய டேட்டா. அது தவிர அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா வில்லேஜ் வைப்ஸ் தமிழ் அப்படிங்கிற நண்பர் என்ன சொல்லியிருக்காருன்னா, வி நீட் sub 6 inches ஃபோன். ஸோ ரொம்ப குட்டியான ஃபோன்ஸ் கண்டிப்பாக தேவை. ஏன்னா பெரிய ஃபோன் மட்டும்தான் விரும்புகிறவங்க இருக்காங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஆனால் மார்க்கெட்டில் ப்ராப்ளம் என்னென்னா, பிராண்ட்ஸ் கிட்ட நம்ம கேட்கும்போது ஏங்க காம்பேக்ட் ஃபோன் ஏங்க விட மாட்டீங்க, ஏங்க அப்படி பண்ணுறீங்க அப்படின்னும் போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாருமே ஸ்க்ரீனில் கண்டென்ட் கன்சம்ஷன் மாறிட்டாங்கங்க, இல்லாட்டி எதையா படிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயத்துக்குள்ள மாறினால எல்லாருக்குமே பெரிய டிஸ்பிளே தேவைப்படுது அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடைச்சிருக்க டேட்டா. பட் நம்மள மாதிரியான எந்தூசியாஸ்டோ இல்லாட்டி டெஸ்டர்ஸோ நமக்கு என்ன ஃபீல் ஆகுது அப்படின்னா, யதார்த்தமான யூஸ் கேசஸ் அப்படின்னு வரும்போது பேக்கெட்லேருந்து எடுக்கிறதா இருக்கட்டும், வெளியில் எங்கேயாவது எடுத்துகிட்டு போகிறதா இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு, அந்த சிங்கிள் ஃபிங்கர் வந்து எல்லா இடத்தையுமே ரீச் பண்ணுறதுக்கு இப்படிலாம் யோசிக்கும் போது நமக்கு வந்து ஒரு 5.5 inch அப்படிங்கிறது ஒரு நல்ல ஸ்பாட்டாக இருக்குமோ அப்படின்னு தோணுது. சொல்லப்போனால் இதோட பெசல்ஸை பற்றி ஏகப்பட்ட பேர் ஏகப்பட்ட கருத்துக்கள் வச்சிருக்கலாம். அகைன் சொல்கிறேன், பெசலே இல்லாத ஃபோனாக இருந்தாலும் சரி, பெசல் இருக்கிற ஃபோனாக இருந்தாலும் சரி, நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அது எல்லாத்தையுமே நம்ம மறந்துடுறோங்கிறது தான் எதார்த்தம். ஏன்னா இப்போ 6A யூசர், 7A யூசர் அண்ட் 8A யூசர் உங்ககிட்ட நான் இந்த கேள்வியை வைக்கிறேன். இது வந்து இப்போ 9Aக்கு சப்பக்கட்டு கட்டுறதா அப்படி நினச்சிக்கிட்டோம். அது வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி தான் நினைப்பாங்க. நம்ம நான் என்ன எதிர்பார்க்குறேனோ அதே தான் எல்லாரும் நினைக்கணும்னு எதிர்பார்க்க முடியாது. அதனால் வந்து நினைக்கிறவங்க நினச்சிக்கிட்டோம். பட் இந்த இடத்துல எனக்கு ஒரு டேட்டா தெரியணும். என்னன்னா, இப்போ ஒரு 6A யூசர் இருக்கீங்க, இல்லாட்டி ஒரு 7A யூசர் இருக்கீங்க, இல்லாட்டி ஒரு 8A யூசர் இருக்கீங்க. சொல்ல போனால் 8A யூசருக்குலாம் ரொம்பவே பேத்தட்டிக்காக இருக்கும் கம்பேர் பண்ணால், பெசல் சைஸ் கம்பேர் பண்ணும்போது. ஸோ உங்களுக்குலாம் வந்து பெசல் இருக்குது உங்கள் டிவைஸில். ஆனால் டே டு டே ஆஸ்பெக்டில் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வைங்களேன். இதில் வேறு என்னன்னா, ஃபோனோட பாதுகாப்புக்காக இதுக்கு மேலே ஒரு கேஸ் வேறு போடுவோம். அந்த கேஸே ஒரு 2 mmக்கு வந்து சைடில் 2 சைட்லேயும் ஆட் பண்ணி விட்டுரும் திக்னஸ் அடிஷ்னலாக. ஸோ உங்களுக்கு வந்து அந்த பெசல் இருக்குன்னு எப்போ பாரு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கா இல்லையா, இதை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த சைனீஸ் ஃபோன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வைங்களேன், அவங்க எல்லாருமே மோஸ்ட்டாக வந்து இந்த பெசல்ஸ் ரொம்பவே ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, எனக்கு தெரிஞ்சு விவோவோட V50 கம்பேர் பண்ணும்போது அதோட தின்னர் பெசல் ரியல்மி 14 Pro Plusல இருக்குது. நீங்கள் சைட் பை சைடு வச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை ரியலைஸ் பண்ண முடியும். ரியல்மி 14 Pro Plusல தான் எனக்கு தெரிஞ்சு இருக்கலே தின்னர் பெசல் இருக்குது இந்த பட்ஜெட்டில். அதாவது அண்டர் 30Kல இருக்கலே கிரேசியான ஒரு ஃபோனு, பயங்கரமான ஒரு ஃபோனு பார்க்கறதுக்கு அப்படின்னா அது வந்து ரியல்மி 14 Pro Plus தான். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்க தான் செய்யுது. பட் எப்பயுமே நம்ம அதை ஸ்பாட் பண்ணிக்கிட்டே இருக்குமா அப்படிங்கிற கேள்வி தான் நான் கேட்குறேன். ஏன்னா இப்போ இந்த டிவைஸ் நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா ஸ்க்ரீனில் இருக்க கண்டென்ட்டை தான் நான் அதிகமாக பார்க்குறேனே தவிர அதை சுற்றி இருக்கிற பெசல்ஸ் நான் அவ்வளோவா பார்க்குறது இல்லை. சொல்லப்போனால் இப்போது ஆப்பிளோட டைனமிக் ஐலாண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அது எவ்வளோ பெருசாக வந்து இடத்த அடைச்சிக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ ஒரு பஞ்சோலாவே இருந்தாலும் கூட அதுவும் கூட நமக்கு சென்டரில் இருக்குது இல்லாட்டி சைடில் இருக்குன்னு வச்சுப்போம். வீடியோ பார்க்க ஆரம்பிக்கும் போது வாங்கின புதுசில் நமக்கு அது நம்ம கண்ணில் படுதே தவிர அதுக்கப்புறம் டிவைஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் நம்ம கண்ணில் படுதா. நான் மறுபடியும் சொல்கிறேன், இதில் இருக்கிற பெசல்ஸை ஜஸ்டிஃபை பண்ணுறது எனக்கு ஒரு வேலையே கிடையாது. பெசல்ஸ் கம்மியானதான் எனக்கும் ஹாப்பி தான். ஏன்னா அதை தான் எல்லாரும் விரும்புகிறாங்க அப்படின்னும் போது அது கம்மியாகிறது எனக்கு ஹாப்பி தான். சொல்லப்போனால் நம்ம 2019 2020 நம்ம ஃபோனர்னால வீடியோ போட்டுட்டு இருக்கும்போது கூட, ஃபோனர் நான் தமிழில் நம்ம வீடியோ பண்ணும்போது ROG ஃபோனையும் சோனி ஃபோனையும் ரொம்பவே பெருமையாக பேசியிருப்போம். ரீசன் என்னென்னா, ஆக்சிடென்டல் டச்சஸே இருக்காது அந்த டிவைஸில், ரொம்ப ரேர். ஏன்னா டாப் அண்ட் பாட்டம் பெசல்ஸ் நல்லாவே பெருசாக இருக்கும். அண்ட் அது அக்செப்டபிள் ரேஞ்சிலையும் இருக்கும். நல்லாவே பெருசாக இருக்கும்னா இருக்கலே பெருசு இல்லை. இப்போ நான் Nokia 8 Sirocco சைஸில் கூட சொல்ல, ஓரளவுக்கு அக்செப்டபிள் சைஸில் இருக்கும். பாட்டம் பெசலும் சரி டாப் பெசலும் சரி எப்படி இருக்கலாம்னா ஒரு 0.5 to 0.8 சென்டிமீட்டர்ஸ். ஸோ அந்த அளவுக்கு இருக்கலாம். 0.8 சென்டிமீட்டர் சொல்கிறேன் ப்ரோ, அதை 8 mm அந்த மாதிரி பாட்டம்லேயும் டாப்லேயும் இருக்கும். அந்த பெசல்ஸை என்ஜாய் பண்ணுற மாதிரி இனிஷியலாக ROG ஃபோனில் ஃப்ரண்ட் ஃபயரிங் ஸ்பீக்கர்ஸ் இருந்தது. சோனிலையும் ஃப்ரண்ட் ஃபயரிங் ஸ்பீக்கருங்கிறது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டாக இருந்தது. ஸோ பெசல்ஸ் வந்து மீனிங்ஃபுல்லாக வைக்கும் போது நல்லா தான் இருக்குது. ஸோ அது வந்து நம்ம எப்பயுமே வி ஸ்டாண்ட் ஃபார் சம் ரீசன், அதாவது அதை சப்போர்ட் பண்ணுறது ஏதாவது ஒரு ரீசனுக்காக இருக்கலாம். பட் இதை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, எனக்கு தெரில இதுக்கு நான் வந்து சப்போர்ட் பண்ணுவேனான்னு கேட்டிங்கன்னா, யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் அது இருக்கிறது தெரியல அப்படிங்கிறது தான் யதார்த்தம். நான் அதை பற்றி தான் நான் சொல்கிறேனே தவிர பெசல்ஸே இல்லைங்க இந்த ஃபோனில் எல்லாரும் சொல்கிற மாதிரி பெசல் இல்லைங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. ஏன்னா சைனீஸ் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுற நிறைய பேர் வந்து நான் ட்விட்டரில் பார்க்க முடியுது. ட்விட்டரில் வந்து எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலங்க. எங்கே போனாலுமே வந்து ஒரு சில விஷயங்கள் ஒரு மாதிரி இருக்குது. இப்போது விவோ ஃபோன் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி நான் ட்வீட் போடுறேன்னு வைங்களேன், உடனே வந்து நிறைய பேர் வந்து சூப்பர்னு சொல்கிறாங்க. இதே விவோ ஃபோனில் ஒரு சில பிரச்சனை இருக்குன்னு நான் சொல்கிறேன்னு வைங்களேன், அப்போ வந்து அது வேறு மாதிரி போய் சேருது. இல்லாட்டி வேறு ஒரு சில டிவைசஸ் வந்து நல்லா இருக்குன்னு நான் சொல்லும்போது இதெல்லாம் ஒரு டிவைஸா அப்படின்ற மாதிரியான ரிப்ளைஸும் வருது. அப்போ வந்து என்னால் என்ன பண்ண முடியுது, இல்லாட்டி என்ன தெரிஞ்சிக்க முடியுதுன்னா, ஒவ்வொருத்தரோட மென்டாலிட்டி எப்படி இருக்குங்கிறத என்னால் தெரிஞ்சிக்க முடியுது. அதுவும் இந்த ட்விட்டர் ஸ்பேஸில் அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது ட்விட்டரில் பார்க்கும்போது. அதனால தான் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ஆல்ரெடி A சீரிஸ் யூஸ் பண்ணுறவங்க உங்களுக்கு உங்களோட பெசல்ஸ் வந்து டே டு டே லைஃப்பில் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கா, இல்லாட்டி வாங்கின கொஞ்ச நாள் அப்படி இருந்தது ப்ரோ, ஒரு 2 நாள் 3 நாள் தான் அப்படி இருந்தது, ஒரு வாரத்துக்கு அப்புறம்லாம் வந்து இப்படி ஒரு பெசல் இருக்கிறதே நான் மறந்துட்டேன் அப்படியா அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இப்பயும் நான் சொல்கிறேன், 9Aல வந்து பெசல்ஸ் இருக்கலே தின்னா இருந்ததுன்னா என்ன இருக்கும்னா 9 Pro சீரிஸ்க்கு மரியாதையே இல்லாமல் போயிருந்திருக்கும் 9 சீரிஸ்க்கும். ஏன்னா 9A ஆல்ரெடி பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது.
இப்போ நார்மலாக இப்படி காட்டும்போது என்ன ஆகிடும்னா உங்களுக்கு தெரியாது. இப்படி நான் காட்டும்போது இது என்ன ஆகுதுன்னா ஆட்டோ ஃபோக்கஸில் வந்து ஐஃபோன் சினிமேட்டிக் வீடியோ எடுக்கிறனால கன்ஃபியூஸ் ஆகிறாப்ல. இப்போ பாருங்கள், இப்போ ஃபோக்கஸ் பண்ணிடுச்சா? ஸோ இதுதான் இந்த மாதிரி இப்போது பெசல்ஸ் வந்து நான் பிளாக்காக வச்சுருக்கும் போது தெரிய போகிறதில்ல. பட் இதுவே ஹோம் ஸ்க்ரீன் போகிறேன், இப்போ தெரியும் பாருங்கள். இப்போ அது இதுலேயும் ஓகே. ஸோ இப்போ தெரியும் பாருங்கள் அப்படின்னு ஒரு பேஜ் வைக்கிறேன் பாருங்கள். இப்போ தெரியுதா பெசலு? ஸோ இந்த மாதிரி இருக்குது. சைட்ஸில் பார்த்தா தெரியுதா? ஸோ இதே மாதிரி தான் பாட்டம்லேயும் டாப்லேயும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த சைஸ் பெசல்ஸ் இருக்குது. ஓகே, இருந்தாலும் இது வந்து ஒரு சப்ஜெக்டிவான ஏரியாங்கிறனால உங்களோட கருத்துக்கள் ரொம்ப முக்கியங்கிறனால தான் உங்ககிட்ட இவ்வளோ நேரம் இதை பற்றி கேட்டுட்டு இருக்கேன். ஏன்னா இதை மட்டுமே ஒரு விஷயமா வச்சு நிறைய பேர் வந்து பிக்சலை போட்டு பொலன்னு பொழந்துக்கிட்டு இருக்காங்க. ரைட்டா? ஓகே. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எதில் எடுத்தீங்க ப்ரோ? கிளாரிட்டி லுக்ஸ் குட் அப்படின்னு சொல்லிட்டு சம்பத் குமார் அப்படிங்கிற நண்பர் கேட்டிருக்காரு. ஆக்சுவலாக எதில் எடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 16 ப்ளஸில். இப்போ கூட இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறது ஐஃபோன் 16 ப்ளஸில் தான் ப்ரோ. சரியா? ஸோ ஐஃபோனில் தான் நம்ம மேக்ஸிமம் வீடியோஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். 95% to 98% ஆஃப் த வீடியோஸ் வில் பி ஷார்ட் ஆன் ஐஃபோன். ஸோ அதான் ஃபேக்ட்ரி ரீசெண்ட் டேஸில். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம எதில் எடுத்துகிட்டு இருந்தோம்னா சாம்சங்கில் எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ சாம்சங் ஆஸ் வெல் அஸ் ஆப்பிள் இந்த ரெண்டும் தான் வந்து இந்த ஸ்பேஸில் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. ஓகேயா? வீடியோ மேக்கிங்கில், வீடியோ ரெக்கார்டிங்கில், ஃபோன்ஸில் நல்ல வீடியோ எடுக்கிறதுல டாப்பில் அது இருக்குது. அவுட்டோரில் போய் வீடியோ எடுக்கும்போது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். வித்தியாசமாக இருக்குன்னு எப்படி சொல்கிறேன்னா, மற்ற டிவைசஸுமே சில சமயங்களில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. சொல்லப்போனால் பிக்சலும் அவுட்டோர் வீடியோஸில் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது. இண்டோர் வீடியோஸில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலையான்னு கேட்டிங்கன்னா அந்த ஃபோக்கஸ் இஷ்யூனால தான் நம்ம பிக்சலை வந்து கொஞ்சம் அப்படி தள்ளி வச்சிருக்கிறோம் இப்போதைக்கு. ஃப்ரண்ட் கேமராவில் இதுக்கு முன்னாடி பிக்சல் வச்சு நான் வீடியோஸ்லாம் எடுத்து காமிச்சிருப்பேன். ரியர் கேமராவில் எடுக்கும்போது ஓரளவுக்கு சமாளிச்சிருது. பட் ஃப்ரண்ட் கேமராவில் எடுக்கும்போது என்ன ஆயிடுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக செவத்தை பார்த்து ஃபோக்கஸ் போகுது, எங்கெல்லாமோ போகுது, அது கொஞ்சம் கடியாக இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம வந்து இண்டோரில் வீடியோ எடுக்கும்போது கொஞ்சம் யோசிக்கிறோம். பட் வேறு ஒரு வீடியோவில் கண்டிப்பாக நான் 9A யூஸ் பண்ணி ஃப்ரண்ட் கேமராவில் எடுத்துட்டு அதை நான் வந்து 9A ஷூட் பண்ணியிருக்கேன்றதை மென்ஷன் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜெபின் அப்படிங்கிற நண்பர் வந்து ப்ரோ பிக்சல் 8A ஆர் 9A விச் ஒன் இஸ் பெஸ்ட் ஆர் வேல்யூ ஃபார் மணி அப்படின்னா, வெயிட் பண்ணால் 9A ப்ரைஸ் கம்மியாகி அதுவும் வந்து உங்களுக்கு 30s வந்ததுன்னா 37K அந்த மாதிரி வந்ததுன்னா 9A கெத்து தான். ஏன்னா உங்களுக்கு வந்து 128GB பில் டேரெக்டாக 256GB கிடச்சிரும். பட் இதுவே இப்போயே நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா 13,000 ரூபாய் செலவு பண்ணணுமா? அதான் கேள்வி. 37,000 ரூபாய்க்கு எந்த ஆஃபரும் இல்லாமல் உங்களுக்கு எது கிடைக்குது அப்படின்னு பார்த்தா பிக்சல் 8A கிடைக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது எக்ஸ்ட்ரா அவ்வளோ செலவு பண்ணணுமா? அதை நீங்கள் யோசிச்சுக்கோங்க. அதே சமயம் உங்களுக்கு வந்து 256GB தான் வேணும் அப்படின்னு நினச்சா அப்போ நீங்கள் 8Aலே வந்து ஹையர் வேரியண்ட்டுக்கு போய் ஆகணும். அப்போ ஹையர் வேரியண்ட்டுக்கு போகும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த மார்ஜின் வந்து கம்மியாகுமே தவிர, பட் அகைன் பெரிய மார்ஜின் இருக்குது. அந்த பெரிய மார்ஜினை வந்து அந்த டிஃப்ரென்ஸை நீங்கள் ரியல் டைமில் டக்குன்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுமானா 8A to 9A டிராஸ்டிக் டிஃப்ரென்ஸ் எதுவுமே நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. மேபி கையில் பிடிக்கும் போது இந்த டிசைன் ஆஸ்பெக்டில் ஒரு சில விஷயங்கள் பார்க்கலாமே தவிர மற்றபடி யூஸ் பண்ணும்போதெல்லாம் பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவுமே இருக்காதுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதனால் உங்களோட ப்ரிஃபரன்ஸ் ப்ரோ. நீங்கள் வந்து அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண தயார்னா 9A, அப்படி இல்லைனா வெயிட் பண்ணி 9Aக்கு பொறுமையாக போகலாம். அப்புறம் செந்தமிழ் அப்படிங்கிற நண்பர் வந்து என்ன கேட்டிருக்காருன்னா, அண்ணா பிக்சல் 8A வாங்கி 2 months தான் ஆகுது. ப்ராப்ளம் சடன்லி என்னென்னா ஹேங் அண்ட் பிளாங்க் ஸ்க்ரீன்லாம் வருது. யூசேஜ் நார்மல், வாட்சிங் யூடியூபு, இன்ஸ்டா அண்டு மூவி. ஓகே. ஸோ 8A யூஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிளாங்க் ஸ்க்ரீன் ஆகுது இல்லையா? ஹேங் ஆகுது, பிளாங்க் ஸ்க்ரீன் ஆகுது. ஸோ இது வந்து அன்யூஷுவலாக ஃபீல் ஆகுது ப்ரோ. பட் எல்லாருக்கும் வராமல் இருக்காது. யாருக்காவது வந்திருந்ததுன்னா இப்போ நம்ம நண்பர்களே இந்த வீடியோ கீழே வந்து இதை பற்றி சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 8A யூசர்ஸ் யாராவது இருக்கீங்கன்னா உங்களுக்கும் வந்து இந்த மாதிரி ஹேங் ஆகி பிளாங்க் ஆகுதா அப்படிங்கிறத சொல்லுங்கள். இப்படி ஆகுதுன்னா என்ன ஆப் ரீசன்றதையும் நம்ம பார்க்கணும் ப்ரோ. அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு அப்டேட் இப்போ ரீசெண்டாக வருது, அந்த அப்டேட்டுக்கு அப்புறமாவும் இந்த இஷ்யூ கண்டினியூ ஆகுதாங்கிறதையும் நம்ம பார்க்கணும். ஸோ இந்த 2 விஷயம். அடுத்து என்னன்னா கண்டினியூஸாக இப்படியே தான் இருக்குது, எனக்கு ரொம்ப டிஸ்டர்ப்டாக ஃபீல் ஆகுது அப்படின்னா நீங்களே வந்து உங்கள் பிக்சல் டிவைஸ்லேருந்து பேக்கப் எடுத்துகிட்டு ஒரு க்ரோம் ப்ரௌசர் இருந்ததுன்னா, வீட்டில் ஒரு பிசியோ லேப்டாப்போ இருந்ததுன்னா ப்ராப்பராக வந்து ஃபுல் இமேஜையும் திரும்ப ஃப்ளாஷ் பண்ணிட முடியும். இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்லேயே வந்து ஹவு டு ரீஸ்டோர் பிக்சல் இல்லாட்டி ஹவு டு ஃப்ளாஷ் கஸ்டம் ரோம் இன் பிக்சல்னு சொல்லிட்டு ஏதாவது வீடியோ போட்டிருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். அப்படி இல்லைனா நிறைய பேர் டியூட்டோரியல் போட்டிருப்பாங்க. எப்படி வந்து நம்ம ஒரு பிக்சல் டிவைஸோ இல்லாட்டி ஒரு ஆண்ட்ராய்ட் டிவைஸோ க்ரோம் ப்ரௌசர் மூலமாக ஆண்ட்ராய்ட் ஃப்ளாஷ் டூல் யூஸ் பண்ணி ஃப்ளாஷ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் டியூட்டோரியல் வீடியோ போட்டிருக்கலாம். ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க. ஓகே ரைட்டா? மறுபடியும் சொல்கிறேங்க, சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேணும்னே எனக்கு இந்த ஃபோன் பிடிக்கும் அதனால் எல்லாருக்கும் பிடிக்கணும் அப்படிலாம் நான் சொல்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படி சொல்லவும் முடியாது. எனக்கு பிடிக்குங்கிறத நான் பதிவு பண்ணலாமே தவிர எல்லாருக்கும் அது பிடிச்சாகணுங்கிறது யாருமே எங்கேயுமே சொல்ல முடியாது. இதுக்குன்னா நம்ம சொல்லியிருப்போம் கமெண்ட் செக்ஷனில் கூட. இப்போ நமக்கு ஒரு ஃபோனில் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு நான் ரிப்போர்ட் பண்ணுறேன், உடனே வந்து அதை வச்சிருக்கிற ஒருத்தர் வந்து என் கூட சண்டை போடும்போது அது வந்து ஏற்றுக்கிற மாதிரியே இருக்காது. ரீசன் என்னென்னா, எனக்கு ப்ராப்ளம் வந்தனால நான் ரிப்போர்ட் பண்ணியிருப்பேன், அவருக்கு ப்ராப்ளமே வந்திருக்காது. அதனால் அவர் வந்து அவர் தரப்பு எடுத்து வைக்கலாம். ஆனால் நீ சொல்கிறது பொய்ன்னு சொல்லிடக்கூடாதுல்ல.
ஸோ இதுதான் என் ப்ராப்ளம். இப்போ பாருங்க, இப்போ இந்த நண்பர் கேட்டிருக்காரு செந்தமிழ், இந்த மாதிரி என்னோட 8A வந்து ஹேங் ஆகுது, என் 8Aல வந்து பிளாங்க் ஸ்க்ரீன் வருது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ SRK மோகொண்டு எல்லாருமே 8A யூஸ் பண்ணி பார்த்தோம் ரீசெண்ட் டேஸில். எல்லாருக்குமே ரொம்ப பாசிட்டிவ் சைடில் தான் 8A இருந்தது. SRK எல்லாம் கேட்டால் அவன் என்ன சொன்னான்னா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு பிக்சல், நான் எதிர்பார்க்கல பிக்சல் இந்த அளவுக்கு நல்லா இருக்கும்ன்ற மாதிரி தான் அவனோட இம்ப்ரெஷன் சொன்னான். ஏன்னா இதுக்கு முன்னாடி அவன் பிக்சல் டிவைசஸ் இந்த அளவுக்கு யூஸ் பண்ணதில்லை, இவ்வளோ டைம் ஃப்ரேமில் யூஸ் பண்ணதில்லை. ஸோ அவன் யூஸ் பண்ணதுக்கப்புறம் அவனுக்கு எப்படி இருக்குன்னா, ஒரு A சீரிஸ் இந்த அளவுக்கு நல்லா இருக்குமா அப்படின்ற மாதிரி தான் அவனுக்கு ஒரு இம்ப்ரெஷன் ஏற்பட்டுச்சு. எல்லாருக்குமே இது இம்ப்ரெஷன் ஏற்படணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அதுக்கு தான் இத்தனை தடவை இத்தனை கேள்விகளும் கேட்குறேன். ஏன்னா எல்லாத்துலேயுமே ஒரு கிளாரிட்டி இருக்கணும்னு பார்க்குறேன். கடைசியில் ஒரு கன்ஃபியூஷன் போய் நின்றக்கூடாது, கன்ஃபியூஷனில் போய் நிற்கக்கூடாது. ப்ளஸ் யாரு கூடயும் சண்டை போடுறதுக்குலாம் வந்து இது ஒரு ஸ்பேஸ் கிடையாது. ஓகேங்க. ஸோ தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்பாக இருக்கும் சிவபிராணி பார்க்கலாம். பை.